ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மல்லிகை சீசன் தொடங்கியாச்சு. நிறைய பூக்களை அறுவடை பண்ணணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் யார் யார் வீட்டிலலாம் இந்த அளவுக்கு பூக்கள் பூக்களையோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மல்லிகை பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. மல்லிகை சீசன் தொடங்கி இந்த பதிவு இரண்டாவது பதிவு. முதல் பதிவில் ஆட் ப்ரூனிங் எப்படி பண்ணுறது, அதுக்குண்டான உரங்கள்லாம் என்ன, அதுதான் பதிவிட்டிருந்தேன். இந்த உரங்களை எடுத்துக்கிட்டு என்னுடைய செடியில் பாருங்கள் கொத்து கொத்தாக எப்படி பூக்கள் பூத்து குலுங்கிட்டு இருக்காங்கன்னு. மல்லிகை பூக்களுக்கான சீசன் சம்மர் டைமில் தான். மார்ச் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் கண்டினியூவாக நமக்கு பூக்கள் கொடுக்கணுன்னா நம்ம தொடர்ந்து உரங்கள் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய பூக்கள் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம பழைய செடியை வச்சுருக்கோம் அப்படின்னா ஹாட் ப்ரூனிங் பண்ணிடணும். செகண்ட் சீசனில் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணணும். அதுதான் இப்போ செய்ய போகிறோம். அடுக்கடுக்காக பூக்கக்கூடிய மதுரை மல்லி தான் என்னுடைய கார்டனில் நான் வச்சுருக்கேன். இது 6 வருடமாக அந்த தொட்டியில் நான் வளர்த்து வர்றேன். மல்லிகை செடியில் அதிகமான பூக்கள் எடுக்கணும்னா முதல்ல தொட்டியை ஃபுல் சன்லைட் படக்கூடிய இடங்களை நம்ம வைக்கணும். இரண்டாவது, கோடை காலன்றதுனால 2 நேரமும் செடிகளுக்கு நம்ம தண்ணியை வேர்லையும் இலைகள் மேலேயும் கொடுத்து வரணும். அடுத்து ஒரு சீசனில் பூத்து முடித்த செடிகளை எப்படி சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டெம்மில் பாருங்கள், எல்லா பூக்களும் பூத்து முடிச்சிட்டாங்க. பூத்து முடித்த அந்த காம்புகளை நம்ம கையாலேயே உடைச்சி விடணும். இதுபோல் கட் பண்ணும் பொழுது கணுக்களில் கட் பண்ணாமல் 2 கணுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்மை உடைச்சாதான் நமக்கு சைடில் பிரான்ச்சஸ் எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லா பூத்து முடித்த காம்புகளையும் இப்போ உடச்சி எடுத்துட்டோம். வேஸ்ட் பண்ணாமல் செடி தொட்டிலே போட்டோம்னா உரமாயிடும். அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செடிகளில் முத்தின இலைகள் இருக்கும். அந்த இலைகளை கையாலே நம்ம மேல் நோக்கி எடுத்துடணும். அப்போ தான் புதிய தளிர்களும் புதிய இலைகளும் வரும். இந்த முத்தின இலைகளை நம்ம கையாலேயே மேல் நோக்கி எடுக்கணும். மேல் நோக்கி எடுக்கும் பொழுது கணுக்களில் எந்த டேமேஜும் ஆகாமல் புதிய தளிர்கள் வர்றதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ எல்லா தொட்டியில் இருக்கக்கூடிய முத்தின இலைகளை பாருங்கள், கையாலே நான் மேல் நோக்கி எடுத்துட்டேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன பராமரிப்புகளை கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய மல்லிகை செடியில் நிறைய தளிர்கள் எடுத்து பூக்களை நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. செடிகளை ட்ரிம் பண்ணி விட்டதும் நைட்ரஜன் சத்துள்ள மாட்டுச்சாண எரு, அப்படி இல்லைன்னா மண்புழு உரம், தொழு உரம் எது இருந்தாலும் கொடுக்கலாம். தொழு உரம் கொடுத்து ஒரு 10 நாள் கழித்து எப்சம் சால்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு தொட்டிக்கு மண்ணை சுற்றியும் கொடுத்துட்டு வேரில் தண்ணி கொடுத்துட்டா போதும். இலைகள் நல்லா பசுமையாக வரும். எப்சம் சால்ட் இல்லைன்னா மீன் அமிலம் இருந்தால் இலைகள் மேலே ஸ்டெம்மு மேலே தெளித்து வரலாம். மண்ணுக்கும் கொடுத்து வரலாம். கமெண்ட்ஸில் ஒரு சகோதரர் பூச்செடிகளுக்கு மீன் அமிலமா வேறு ஏதாவது உரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. வாழைப்பழத்தினுடைய தோலை பொடியாக நறுக்கி மண் தொட்டியில் கொடுத்து வரலாம். புதிய கிளைகள் வர்றதுக்கும் இளந்தளிர்கள் வர்றதுக்கும் உரங்கள் கொடுத்தாச்சு. அடுத்து மொட்டுக்கள் எடுக்கிறதுக்கு உண்டான உரங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். என்னுடைய கார்டனில் கிருணி பழம் பழுத்து இருந்தது. அதை சாப்பிட்டு அதனுடைய தோலெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதனோட ஒரு ஆப்பிள் வேஸ்ட்டாக இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வாழைப்பழத்தோலும் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி அதனோட நொதித்தலுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதோட புளிச்ச மோரும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு வெயில் படாத இடங்களில் 3லேருந்து ஒரு 5 நாள் வச்சா போதும். அதிக அளவு பொட்டாசியம் சத்து நிறைந்த ஒரு லிக்விட் உரம் தான் இது. பூக்காத பூச்செடிகளெல்லாம் அருமையாக பூக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மொட்டுக்குள்ளே நல்லா பெரியதாக எடுக்கும். இது செலவே இல்லாத கிச்சனில் உள்ள வேஸ்ட்டு பொருட்களை வச்சு செய்கிற உரம் இது. இது எல்லாருமே செய்யலாம். மல்லிகை செடிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா பூச்செடிகளும் கொடுத்து வரலாம். காய்கறி செடிகளுக்கும் கொடுத்து வரலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். அந்த கண்டெய்னரில் அரைச்சி வச்ச பழத்தினுடைய தோல்களை போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த கரைசல் சீக்கிரமாக நொதித்தல் நடக்கணுன்னா கொஞ்சம் புளிச்ச மோர் இருந்தது, அதையும் இதனோட சேர்த்துக்கிட்டேன் நான்.
அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நொதித்தல் நடந்திருக்குன்னு. கலரே பாருங்கள் சேஞ்சாக இருக்குது. ஐந்து நாள் ஆனதால் நல்லாவே புளிச்சிருக்கு. இப்போ ஒரு பக்கெட்டில் ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்கும் எடுத்தாச்சு. இந்த பழக்கரைசலை அதில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொடுத்துடலாம். சாலிட் உரமாகவும் செடிகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் செடிகளில் எறும்பு பூச்சி தொல்லை வரும். நம்ம டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த சத்துக்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நமக்கு நிறைய மொட்டுக்களை கொடுப்பாங்க. சம்மர் டைமில் அதிகமான சாலிட் உரங்களை கொடுக்காம இது போல் லிக்விட் உரங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டை நமக்கு உடனே கொடுப்பாங்க. அடுத்து நித்தியமல்லி செடியிலையும் நிறைய மொட்டுக்கள் எடுத்திருக்கு. இப்போ அந்த உரத்தை கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த குறிப்புகளெல்லாம் நீங்களே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுபோல் உரங்களை நீங்களே வீட்டிலே ரெடி பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுத்து நிறைய பூக்களை எடுக்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பூத்த பூக்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல ராமர் மல்லியில் இருக்கக்கூடிய பூக்களை எடுக்கலாம். பாருங்கள், ஒரு கொத்தில் பஞ்சை அப்படி பூத்துருக்கு பாருங்கள். இந்த ராமர் மல்லி அரும்பாக எடுக்காமல் பூத்த பிறகு எடுத்தோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்குது. ராமர் மல்லியை பறிச்சாச்சு. அடுத்தது குண்டு மல்லிகையில் இருக்கக்கூடிய பூக்களையும் பறிச்சிக்கலாம். பூக்கள் பறிக்கும் பொழுதே கமன்னு ஒரு ஸ்மெல்லு. ஆடித்தோட்டம் முழுவதும் இந்த ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பூத்த எல்லா பூக்களையும் பறிச்சாச்சு. ஒரு தட்டு நிறைய கிடச்சிருக்கு பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.